இங்க ஒரு பெரியவர் ஒரு தூண்டில் முள்ள கையில குத்தி ரத்தத்தை வர வச்சு அந்த ரத்தத்தை கடல்ல தெளிக்கிறாரு. அந்த ரத்த வாடிக்கு உள்ள இருந்து ஒரு கடல் கன்னி வெளியே வருது. வெளியே வந்த கடல் கன்னிக்கு அது கழுத்துக்கு கீழே ஒரு ஓட்ட ஓப்பன் ஆகி மனுஷங்களை மயக்கிற ஒரு அழகான பாட்டை பாடுது. அதை கேட்ட பெரியவர் அந்த பாட்டுக்கு மயங்கிறாரு. அதை பார்த்த கடல் கன்னி அந்த பாட்டை பாடிக்கினே அந்த பெரியவர்கிட்ட வருது. அந்த பெரியவரும் சிரிச்சுனே கையை நீட்டுறாரு. அந்த கடல் கன்னியும் கையை நீட்டுது. பார்த்தா அந்த பெரியவர் கடல் கன்னி கையை இழுத்து பிடிச்சுன்னு உள்ள இருந்து ஒரு கட்டையை எடுத்து அந்த கடல் கன்னி தலைமலையே போறாரு. அந்த கடல் கன்னிக்கே புரியல ஏன் இவர் அந்த பாட்டுக்கு மயங்கலன்னு. அதுக்குள்ளே இவரு அதை இழுத்து போட்டுக்குள்ள போட்டு இன்னொரு அடி அடிச்சு அந்த கடல் கன்னி கதையை முடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவர் வீடை காட்டுறாங்க. அந்த பெரியவர் கடை மூடிய திறக்கிறாரு. உள்ள பார்த்தா மீன் சூப் கொதிச்சுன்னு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் சூப்பை பவுல்ல ஊத்தின்னு வெளியே வராரு. சைட்ல பார்த்தா அந்த கடல் கன்னி வால் தொங்கின்னு இருக்கு. அப்பதான் தெரியுது இந்த பெரியவர் அந்த கடல் கன்னி வச்சுதான் சூப்பை பண்ணியிருக்காருன்னு. அப்படியே சேனல அந்த பெரியவர் ரேடியோ ஆன் பண்ணி காதுல செவுட்டு மிஷினை மாட்டுறாரு. இந்த பெரியவருக்கு காது கேட்காதனால தான் அந்த கடல் கன்னி பாட்டுக்கு மயங்கல.